ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? நீங்களாம் நல்லா தான் இருக்கிறீங்க, நான் தான் நல்லா. ஆமாம், அவர் பதியில்ல. நான் எங்க பதிஞ்சிட்டு என் பொண்டாட்டி சொல்ல தாங்க முடியலன்னு சொல்லி ஃபோன் எடுத்து பார்த்தேன். ஃபோன் எடுத்து பார்த்ததில்ல, வீடியோ எடுத்து பார்த்தேன். அது வீடியோ எடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். நீங்கள் என்ன, நீங்களும் பார்க்குறீங்களா? என் மூஞ்சை காட்டி நானே பேசிட்டு இருக்கிறேன். அவட்ட பேசுனா சண்டை தான் வரும். அவன் மூஞ்சி பார்த்து பேசுனேன். எங்க கடை வெங்காயம் என்ன இருக்காதான். கிழங்கு நல்லா தான் இருக்கும். ஒன்றும் இல்லாத கடையை வீடியோ எடுக்கிறீங்களடா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. நீங்கள் நினச்சானா நிறையா வந்துடும். சப்பரைக்கு அது எப்படியோ யூடியூப் ஆரம்பித்தேன்னா காசு வரும்னு சொன்னாங்கல்ல, அதான் கடை காலியாக போட்டு வச்சுருக்கிறேன். நான் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கிறேன், அதில் காசு நிறையா வரும். நான் ஜாமான் வாங்கி போட்டுக்குவேன். ஓகே பாஸ், ஓகேவா? என்ன நக்கலாக பார்க்காதீங்க. கடை ஓவன் இருக்குது. சீக்கிரமாக எல்லோரும் பாருங்கள். நீங்கள் சும்மா பார்க்குற வீடியோ எனக்கு காசு கிடைக்கும். அதை நான் வாங்கி சோப்பு வாங்கி வச்சுருவேன், பேஸ்ட் வாங்கி வச்சுருவேன். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக செப்பரேட் பண்ணி கமெண்ட் பண்ணி காசு அள்ளி இறங்க. காசு கேட்ட தான் தர மாட்டீங்க. காசு கேட்ட தான் யாரும் தர போகிற கிடையாது. ஏன் பாஸ், என் கடைக்கு வந்துருக்காங்க. 4 பீன்ஸ் இருக்குது, 4 உருளைக்கிழங்கு இருக்குது. இதை வாங்கி இந்த சோப்பெல்லாம் ரேக்கை ஃபுல் பண்ண முடியுமா? அதெல்லாம் ஃபுல் பண்ண முடியாது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து காசு வந்துடும். நான் உண்மையாக தான் சொல்கிறேன். அப்புறம் என்ன, என் பொண்டாட்டி பார்க்காதீங்க. என் பொண்டாட்டி பார்த்தான்னா ஏட்டா கலையை முடிச்சேன்னு சொல்லி என்னை கழுவி ஊற்றுவீங்க. அதனால நீங்கள் பார்க்காதீங்க. ப்ரோ மோசமான ஆள், பார்க்க தான் பாசமாக இருக்கும். என்ன, நீங்கள் வீடியோ சும்மா பாருங்கள், அப்புறம் சாமானம் போட்டுருவேன். ஓகேவா? நீங்கள் போடுற வீடியோவில் பார்க்குறதுல காசு கமெண்ட் பண்ண என் ரோக்கே புல்லாயிரும். ஆமாம், காசு வரும். யூடியூப்பில் காசு வரும்னு சொன்னாங்கல்ல, அதான் கடையை காலியாக போட்டு வச்சுருக்கிறேன். சரக்கு போடுறேன். ஓகேவா? நீங்கள் என்ன தக்காளி என்ன செய்றீங்க? நான் தக்காளி போக்குறேன். எதுக்கு? நாய் உடைக்க குப்பையில் போட. உங்கள் வீட்டில் தக்காளி, அவங்க வீட்டில் தக்காளி வாங்கி நாய் குளிக்கும் போது தூர போடுவாங்களா? நீங்கள் எங்கே போடுவீங்கன்னு பார்த்து சொல்லுங்க ப்ரோ. ஓகே, இதுக்கு வந்து பேசுகிறேன். பொண்டாட்டி அடிச்சு விடுவா. நான் வச்சிடுறேன்.